நடிகர் சிங்கமுத்து, வடிவேலு இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே நில தகராறு, ஈகோ கிளாஷ் இந்த மாரி ஏகப்பட்டது இருந்தது. அதுக்கப்புறம் அரசியல்ல குதிச்சு எதிர் எதிர் அணியில இவங்க 2 பேரும் இருந்தாங்க. அவங்கவங்க கட்சிக்கு தகுந்தா மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து படங்கள்லாம் எதுவுமே நடிக்கிறதில்ல. மாறி மாறி ஒருத்தவங்க புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு பக்கம் போக கொஞ்ச நாளைக்கு வடிவேலு எதுவுமே படங்கள் நடிக்காம கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு இருந்தாரு. சிங்கமுத்து நெறைய படங்கள்ல வேற ஒரு குரூப்ல காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இப்போ சிங்கமுத்து நிருபர்களுக்கு ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, "வடிவேலு நெறைய படம் நடிச்சுட்டாரு, பெருசா சாதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றீங்களே, நாங்க இல்லாம அவர தனியா ஒரு காமெடி பண்ண சொல்லுங்க. யாருமே பார்க்க மாட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ, நாங்க 10 பேர் சேர்ந்த குழுவா ஒரு காமெடி பண்ணா மட்டும் தான் அந்த காமெடி ஹிட் ஆகும். இப்போ வரைக்குமே அப்படிதான் வொர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. எங்க வடிவேலுவ தனியா ஒரு படம் நடிக்க சொல்லுங்க, ஒரு காமெடி பண்ண சொல்லுங்க. நான் இப்போ வரைக்கும் பிஸியா நடிச்சிட்டு இருக்கிற ஒரு காமெடியன். என் கையில 25 படங்கள் இருக்கு. அவர் கையில என்ன இருக்குன்ற மாதிரியான கேள்வி கணைகள குடுத்துக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம சிங்கமுத்துவையும் ஹீரோவா நடிக்க சொல்லி நெறைய பேர் கேட்டாங்களாம். ஆனா எனக்கு தெரியும் என்னோட உயரம் என்ன, டான்ஸ் ஆடணும், ஃபைட் பண்ணணும். இந்த மாதிரி ஹீரோவா களமிறங்குன நெறைய பேரு எப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. அதே மாதிரியே நானும் ஆகணுமா அப்படின்னு யோசிச்சு தான் இந்த மாதிரி ஹீரோ வேஷமே போடாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்ளோ கேள்வி கணைகள குடுத்திருக்காரு சிங்கமுத்து. இதுக்கு எதிர் தரப்புல இருந்து என்ன பதில் வரப்போகுதோ என்னமோ அப்படிங்கிறது நிருபர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாமளும் சேர்ந்து வெயிட் பண்ணுவோம்.